தாவேகா கட்சியில வந்து பணம் செல்வாக்குள்ளவங்க தான் பொறுப்பு தராங்க. அதை தொடர்ந்து ஜாதி பார்த்து தான் ஆளை நிப்பாட்டுறாங்கன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த கட்சி நிர்வாகிகளே. ஒரு நற்பணி மன்றத்தை வந்து மேனேஜ் பண்றது வேற, ஒரு அரசியல் கட்சியா மாறினதுக்கு அப்புறம் அதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய அந்த தரம் தராதரம்ங்கிறது வேற, ஸ்கில் செட்டே வேற. இப்ப நிர்வாகிகளை நிர்ணயிக்கிறாங்க. இந்த நிர்வாகிகள் வந்து மற்ற கட்சிக்காரங்களுக்கு விலை போகாம இருக்கணும். சில பேர் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொதுமக்களுடைய கண்ணிலையும் வாயிலையும் விழுகிற அளவுக்கு சில பேர்த்தினுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கு. விசிகாவில இருந்து ஆதோ அர்ஜுன் அவர் வந்து விலகி இங்க தாவேகால இணைஞ்சிருக்காங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் பொறுப்பும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா வந்து ஹை பர்ஃபார்மிங் இண்டிவிஜுவல். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வெயிட்டான கேண்டிடேட்டா இல்லைன்னா, வெயிட்னு நீங்க வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க, அந்த வெயிட்டும் இருக்கு. திமுக கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தம் பக்கம் இழுக்கிறதுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா விஜய்க்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். உசி ஆனந்துங்கிறது தெரியும். ஆனா இன்னைக்கும் அவரே என்ன சொல்றாரு, சாகர வரைக்கும் நான் விஜய்க்கு ரசிகனா இருந்தா போதும்னு நினைக்கிறார். இன்னும் அவரே வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளார வரல. திமுக தலைவர் ஸ்டாலின் எந்த முறையும் இல்லாம இந்த முறை வந்து எதிர்பார்க்காத மாதிரி மன சுமையோட நம்ம அந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம ஈரோடு மண்ணாது. அப்ப இந்த சிக்கலுக்கு நடுவுல சீமான் எவ்வளவு வாக்கு வாங்க போறாருங்கிறதா எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்கோம். ஆனா வாக்கு சேகரிக்க ஸ்டாலினும் சரி உதயநிதி ஸ்டாலின் சரி ரெண்டு பேருமே நேர்ல களத்துக்கு போகல. இது வந்து அவங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸாவும் இருக்கலாம். நம்ம ஆளுங்கட்சி திமுக வேட்பாளர் சந்திரகுமாரே ஹிந்தியில போயிட்டு அங்க வாக்கு கேட்கிறாரு, அந்த போஸ்டர்லாம் அடிச்சு. தேர்தல் இல்லையா இது, வாக்கு அரசியல் இல்ல. அப்ப அந்த இடத்துல போயிட்டு நீங்க போயிட்டு ஹிந்தி ஒலிகன், ஹிந்தி தெரியாது போடான்னா ஓட்டு போட மாட்டோம் போடான்றுவாங்க. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், தாவேகாவில் பார்த்தீங்க 3 கட்டமாக வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு எப்படி வைக்கிறாங்கன்னா, தாவேகா கட்சியில் வந்து பணம் செல்வாக்குள்ளவங்க தான் பொறுப்பு தராங்க, அதை தொடர்ந்து வந்து சொந்தக்காரங்களுக்கு தராங்க, அதை தொடர்ந்து ஜாதி பார்த்து தான் ஆளை நிப்பாட்டுறாங்கன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த கட்சி நிர்வாகிகளே. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதுக்கு நிர்வாகிகளை நியமிக்குங்கிற போது வரக்கூடிய சராசரி குற்றச்சாட்டு தான் இது. ஏன்னா ஒரு பக்கம் பதவி கிடைக்க வரவங்க வந்து ரொம்ப ஆரவாரமாகவும் போய் ஒரு ஏகபோகமாக ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு ஒரு மந்திரி பதவியே கிடைச்சி ஒரு சிஎம்ஏ ஆகின மாதிரிலாம் சில நிர்வாகிகளுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி கிடைக்காத இருக்கிறவங்க ஒரு பக்கம் அவங்க வந்து யாராக இருந்தாலும் அது இருக்கும். அப்போ வந்து ஒரு பதவி கிடைக்கலைங்கிறவங்க இவ்வளோ நாள் வந்து, ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னது வந்து விஜய்க்கு வந்து எங்கே சிக்கல் வரும்னா அவர் கட்சிகளுக்கு வந்து நிர்வாகிகளை நிர்ணயிக்கும் போது தான். என்ன காரணம்னா அவர் கூட வந்து பல நெடுங்காலமாக வந்து ரசிகர்கள் நற்பணி மன்றம்னு தொடர்ந்து பயணிச்சுட்டு வராங்க. நிறையா நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து எல்லாமே அவங்கவுங்க கை காசை போட்டு செஞ்சுருக்காங்க. அப்போ விஜய் அரசியலுக்கு வராருங்கும் போதே வந்து ஒரு உத்வேகம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அதில் ஏற்கனவே இருந்தவங்க பூராமே நமக்கு அந்த பதவி கிடைக்கும், நம்ம ஏற்கனவே இவ்வளோ நாள் பயணிச்சிருக்கோம், நம்ம கை காசை போட்டெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம், நம்ம ஊரில் நம்ம தான், அப்போ நமக்கு தான் அந்த பதவி வரும்லாம் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அது வந்து செலவு பண்ணனால திருப்பி காசை எடுக்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. இவ்வளோ நாள் பயணிச்சிருக்கோம், அப்போ நம்ம தான் அந்த ஃபேஸ் ஆஃப் த நற்பணி மன்றம், அப்போ நம்ம தான் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியாகவும் இந்த ஏரியாவில் மாறுவோன்னு சில பேர் நம்பிக்கையில் இருக்கலாம். ஆனால் அது ஒரு அரசியல் கட்சியாக மாறும்போது ஒரு நற்பணி மன்றத்தை வந்து மேனேஜ் பண்ணுறது வேறு, ஒரு அரசியல் கட்சியாக மாறினதுக்கப்புறம் அதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய அந்த தரம் தராதரம்ங்கிறது வேறு, ஸ்கில் செட்டே வேறு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் பேரர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்கில் செட்டும் ஒரு நற்பணி மன்றம் ரசிகர் மன்றத்து அஃபீஸ் பேரர்ஸ்க்கும் ஸ்கில் செட்டுக்கும் நிறைய ஒப்பிட முடியாது. அப்போ வந்து ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணுறவங்க வந்து இதெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பாங்க. அதுக்காக அவங்களுடைய வந்து யூஸ்லெஸ்னு அர்த்தம் இல்லை. மற்றாளுங்க இந்த பதவிக்கு அவங்க சரியாக வர மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதையெல்லாம் வந்து, ஏன்னா ஒரு அரசியல் கட்சியாக வரும்போது அந்த கட்சியை எப்படி இன்னும் வளர்த்தி பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற அவங்க ஒரு சில பேராமீட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. எந்த விதத்தில் வந்து இவங்களை வந்து எவால்வேட் பண்ணி யாரை அப்பாயிண்ட் பண்ணணுங்கிறதுல. அப்படி இருக்கும்போது சில பேர்த்துக்கு வந்து தரம் இல்லாதனால இல்லை அந்த தகுதி இல்லாதனால கிடைக்காம போயிருக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்து இருந்தும் நீங்கள் சொல்லக்கூடிய சில காரணங்கள்னாலும் இருக்கலாம். இப்போ ஒட்டு மொத்தமாக இது எல்லாமே இல்லை, முழுக்க எல்லாமே மெரிட்டில் தான் போடுவாங்கங்கிறதையும் நான் சொல்லலை. இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம், நம்ம யாரும் பக்கத்தில் இருந்து போய் பார்க்கல.
ஆனால் பெரும்பாலாம பார்க்கும்போது என்னன்னாக்கா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வர்றது வந்து ஒரு இயல்பு. கிடைக்காதவங்க கிட்ட இருந்து அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தும் போது, இல்லை எனக்கு கொடுக்கல இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டாங்க போது என்ன சொல்லுவான், அவருக்கு என்னை பிடிக்கலடா, அந்த ஆளுக்கு வந்து அவன் போய் சொம்பு தூக்கணும் அதனால கொடுத்துட்டான். இது நார்மலாகவே ஒரு ஆஃபீஸ் சைடில் கூட நடக்கும். இது தனக்கு ஒன்று கிடைச்சா ஒரு மாதிரி, தனக்கு கிடைக்கலன்னா இன்னொரு மாதிரிங்கிறது எப்பயுமே அது இருக்கும். அது அரசியல் கட்சியில் நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ஒரு யதார்த்தமாக நடக்கக்கூடியது. இதெல்லாம் அனுசரித்து தாண்டி கடந்து விஜய் அவர்கள் போவார் நினைக்கிறீங்களா? கட்டாயம் போகணும், அதுதான் அரசியல். இப்போ இதெல்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன இது ஒரு சின்ன கல்லுன்னு கூட சொல்ல முடியாது, அதை விட சின்ன சின்ன பிரச்சனைகள். இதையெல்லாம் தாண்டி போகணும். இன்னும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நிர்வாகிகளை நிர்ணயிக்கிறாங்க. இந்த நிர்வாகிகள் வந்து மற்ற கட்சிக்காரங்களுக்கு விலை போகாமல் இருக்கணும். இந்த நிர்வாகிகள் வந்து எந்த விதமான தவறுதலும் பண்ணாமல், இப்போ கூட சில பேர் நான் சொன்னேன், சில பேர் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொதுமக்களுடைய கண்ணிலையும் வாயிலையும் விழுகிற அளவுக்கு சில பேர்த்தினுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் வந்து இவங்க ஆர்வக்கோளாறில் பண்ணுறாங்கன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் ஒரு விஜய் அவர்களாகட்டும் இல்லை புஷி ஆனந்த் ஆகட்டும், அவங்க வந்து இந்த மாதிரி நிர்வாகிகளை நிர்ணயிக்கும் போது அவங்க வந்து அவங்களுக்கு எடுத்துரைக்கணும், இல்லை இந்த மாதிரி போய் ரொம்ப ஆடம்பரம் பண்ணாதீங்க, தாம்பிகம் பண்ணாதீங்க, மக்களுடைய கண்ணிலையோ வாயிலையோ படக்கூடாது, பரவாயில்ல இந்த பசங்க கிடைச்சாலும் பொறுப்பு கிடைச்சாலும் கரெக்டாக இருக்காங்கங்கிற அந்த மாதிரி பேர் எடுங்கன்னு சொல்லி அறிவுறுத்தணும் கட்டாயம். இல்லைன்னா என்ன ஆகுனா, இவங்க பண்ணுற இந்த தாம்பிகம் வந்து மக்கள் மத்தியில் விஜய்க்கு கெட்ட பேரை உண்டு பண்ணிடும், பேரை கெடுக்கும். சரி, விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த், அதாவது தாவேக்காவோட பொதுச் செயலர், அவர் தான் வந்து முன்னிலைப்படுத்த போறாரு. எல்லா விஷயங்களும் அவர் தான் இருந்து வழி நடத்துறாரு, கட்சியை வந்து அரவணைச்சு கொண்டு போறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ புதிதாக விசிகாவில் இருந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து விலகி இங்கே தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் பொறுப்பும் கொடுத்துருக்காங்க. இவர் அந்த கட்சியில் போனதுக்கு அப்புறம் புஷி ஆனந்துக்கும் இவருக்கும் இடையில வந்து அந்த கிளாஷ் போகுமா, யாரு அடுத்த கட்டமாக வந்து வளர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இது விஜயனுடைய பார்வையில் பார்க்கும்போது புஷி ஆனந்த் வளர்றாரா ஆதவ அர்ஜுனா வளர்வாராங்கிறத விட கட்சி வளரணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா வந்து விஜயனுடைய கட்சியில் போய் சேர்ந்தது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பலவீனம் கிடையாது. ஆனால் இவருக்கு எங்கே பலவீனம் ஆகும் அது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா வந்து ஹை பர்ஃபார்மிங் இண்டிவிஜுவல். அதாவது வந்து 19, 21, 24 வந்து இவர் வந்து அதுக்குலேருந்து தேர்தலில் வந்து திமுக கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இங்கே இருந்தார். திமுகவில் இருக்கும்போதே அடிப்படை உறுப்பினராக இருந்தார். ஆனால் அவர் பெரும்பாலும் செஞ்ச வேலை வந்து பேக் எண்டில் அரசியல் தேர்தல் வியூக அமைப்பில் தான் இவர் அதிகமாக செயல்பட்டு அந்த ப்ராபகேண்டா பண்ணுறதாகட்டும், அந்த கேம்பெயின் ரன் பண்ணுறதுலாம் இருக்கிறது. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளினுடைய நெகோசியேஷன், இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளுங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்கள கொண்டு வந்து கட்சிக்காக வேலை பார்த்து வச்சது, இதெல்லாம் வந்து பேக் எண்ட்லேருந்து நிறையா அங்கே ஒர்க் பண்ணுறதா அவரே பல தடவை சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனா. அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குன்னு வரும்போது என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்த உடனே துணை பொதுச் செயலாளராக பதவி கிடைக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வெயிட்டான கேண்டிடேட்டாக இல்லைன்னா, வெயிட்டுன்னு நீங்கள் வேற மாதிரி நினச்சிக்காதீங்க, அந்த வெயிட்டும் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இவர் வந்து ஓரளவுக்கு வந்து சரக்கு இருக்கக்கூடிய ஆள் தான். அதாவது பொறுப்புக்கு தகுதியான ஆள் தான். அதாவது ஐடியாலஜி வகையிலையும் சரி, பேக் அண்ட் ஆப்ரேஷன்லையும் சரி, தேர்தல் வியூகத்திலையும் சரி, கட்சியை வந்து கட்டமைக்கிறதுலையும் சரி, அதில் வந்து அனுபவம் வாய்ந்த ஆளாக இருக்கார். எந்த அடிப்படையில் சொல்கிறோன்னா, இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருமாவளவன் அவர்களோடைய பயணிக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க. 11 பேர். இவர் வந்து ஒரு 1-1.5 வருஷம் தான் அங்கே இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் அதிகபட்சமாக. அதுக்குள்ளார வந்து இந்த ஆதவ அர்ஜுனாவனுடைய வீச்சு அந்த கட்சிக்காரங்க மத்தியில் அதீத வீச்சு. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மத்தியில் ரொம்பவே நல்லா போய் அடிவேர் வரைக்கும் போய் சேர்ந்திருக்காரு. அதோட மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் கிட்டையும் வந்து நல்ல ரீச் இவருக்கு. சார், ஆனால் தாவேக்கால இணைஞ்சதுக்கு அப்புறம் திருமாவளவன் போய் நேரில் சந்திக்கிறாரு. என்னோட ஆசாங்கிட்ட நான் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. இங்க ஒருவேளை தாவேக்காவுக்கு அனுப்புனதே திருமாவளவன் தான் இருப்பாருன்னு சொல்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து பேசுறாங்க. இல்லை, இது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். நம்ம வந்து அதை ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் போய் சந்திக்கிறாருல. சந்திக்கிறது வந்து நாகரீகமான ஒரு அடிப்படையில் ஒரு இது வந்து ஆசான் நினைச்சிருந்தா அவர் 6 மாதம் இடைநீக்கம் பண்ணும்போது அவர் அமைதியா பொறுமை காத்திருக்கலாம்ல. அந்த டைம்ல கட்சியை விட்டு அவரா வேலைக்கு இன்னொரு கட்சியில போய் இணைஞ்சு எப்போ போய் ஆசீர்வாதம் கண்டிப்பா கேள்வி எழுப்புதானே. அது அவர் காரணம் சொல்றாருல. இல்லை வந்து தலைவருக்கே வந்து இவருக்கு வேற ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்குமோங்கிற மாதிரி பேசிட்டார். சரி, அவர் சஸ்பெண்ட் ஆயிருக்கும் போதே அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. சஸ்பென்ஷன்ல இருக்கும்போது இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்றது வந்து, இல்லை இது வந்து அழுத்தத்தை உண்டு பண்றாரு, இது வந்து அவருக்கு வேற ஏதோ எண்ணங்கள் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அவர் பேசும்போது தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து அதுல இருந்து என்னால் வந்து என் தலைவருக்கு வந்து பிரச்சனை வேண்டாம், அவர் பேட்டி கொடுக்கும்போது பூராமே அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை வந்து ஆதவ அர்ஜுனா இயக்கிட்டு இருக்காருன்னாரு. ஆனா நான் அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஆதவ அர்ஜுனாவை இயக்கிறது திருமாவளவன்,
திருமாவளவன் அதே அவர்களை மாதிரி இயக்குறாரா? திருமாவளவன் அவர்களை யாராலும் இயக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பண்பட்ட அரசியல்வாதி, பழுத்த அரசியல்வாதி. அவர் தான் இவரை இயக்க முடியுமோ ஒழிய ஆதவ அர்ஜுனா வந்து போய் திருமாவை இயக்குற அளவுக்கு திருமா பலகீனமான ஆள் தலைவர் கிடையாது. இல்ல சார், ஒருவேளை ஆதவ வச்சு திரும்ப காய் நகர்த்துறாங்க. ஏன்னா திமுகவில் நாடாளுமன்ற தேர்தல் 2 சீட்டு, சட்டமன்ற தேர்தல் 4 சீட்டு, இதை தாண்டி வேற எதுவும் கிடைக்காது. அதனால வந்து தாவேகா பக்கம் தாவுறதுக்காக இந்த வேலையை செய்யறாருன்ற மாதிரி குற்றச்சாட்டு எழுது. இருக்கலாம். நான் வந்து அதை முழுக்க முழுக்க இல்லை இப்படி கிடையாதுன்னு நான் இதில், ஏன்னா நீங்கள் அங்கே இருந்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது திருமாவளவனுக்கு அழுத்தமாக வருது. அப்போ வந்து இவர் அங்கே போகும்போது என்ன ஆகுதுனாக்கா, நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா விஜயனுடைய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற வார்த்தை யாருடைய வார்த்தை? திருமாவளவன் அவர்களுடைய வார்த்தை தான். அப்போ அந்த திருமாவளவன் இப்போ பேட்டி கொடுக்கும்போது கூட என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் நாங்கள் வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் எடுத்து கொள்கை தலைவர்களாக இருக்கிறோம், கொள்கை அடிப்படையில் எங்களுக்குள்ளார எந்த வித்தியாசமும் கிடையாது, நிற்கிற தளம் தான் வேறு வேறையோ, கொள்கை அடிப்படையில் ஒன்றா தான் இருக்கிறோன்னு பேட்டி கிடைக்கும்போது திருமாவளவன் டக்குன்னு வந்து இல்லை அரசியல்லாம் ரொம்ப பேச வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா திருப்பி வந்து அவருக்கு ஒரு அழுத்தம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ இந்த இடத்துல நீங்கள் சொன்ன இன்னொரு பார்வை என்னன்னா, இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் அவர்களுக்கே வந்து இன்னைக்கு பெரிய நெருடல் வந்து இந்த கட்சியில் வந்து இந்த வேங்கை வயல் பிரச்சனையில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலேயே திருப்பி இவங்க வந்து சார்ஜ் ஷீட் போட்டதுல வந்து அந்த கட்சியில வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. அவரே என்ன சொல்றாரு, சிபிஐ என்கொயரி பண்ணணும், சிபிஐ மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட என்ன பண்றது, எங்களுக்கு ஒரு வழி இல்லை. அப்போ ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய போலீசார்னால செய்யப்பட்ட சார்ஜ் ஷீட்டை இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிபிஐக்கு போனாலும் அவங்க சரியா வேலை செய்யலனா கூட எங்களுக்கு வேற வழி இல்லைங்கிற அளவுக்கு போலீஸ் துறை மேல அவருக்கு அவ்வளோ அவநம்பிக்கையை வெளிப்படுத்துறார். மன வலியோட தான் நாங்கள் திமுக இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன், 19, 21, 24 இந்த தேர்தல் கூட்டணியை ரொம்ப திறம்பட அந்த கிரெடிட் பூரா ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த 2026 வந்து எனக்கு என்னமோ நடக்கக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது கட்டாயமாக இன்னைக்கு பல பேர் சொல்கிறது வந்து திமுக கூட்டணி அப்படியே இன்டாக்டாக இருக்குன்றாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அது இன்டாக்டாக இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே வந்து திருமாவளவன் அவர்கள் மூலியமாவோ இல்லை ஆதவ அர்ஜுனா அவர்களாகவே வந்து இன்னைக்கு விஜய் கட்சியில் போய் சேர்ந்திருக்காரு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜயும் திருமாவளவன் அவர்கள் பேசுறதுக்கும் கொஞ்சம் இடையூறு இருக்கும். இன்னைக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை, இன்னைக்கு பாலம் வந்து ஆதவ அர்ஜுனா இருக்கார், கட்சியிலே இருக்கார். அப்போ இந்த மாதிரி கூட்டணிக்கு பேசுறதுக்கு மற்ற கட்சி தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஆதவ அர்ஜுனா அறிமுகமானவர். ஏன்னா திமுகவில் இருக்கும்போதே கூட்டணியிலலாம் அவர் வந்து நானே கூட்டணி பேச்சுவார்த்தையிலலாம் உட்காந்து பேசியிருக்கேன், கட்சிக்கு எத்தனை சீட் என்னங்கிறதெல்லாம் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இது விஜய்க்கு வந்து ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை தான். திமுக கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தம் பக்கம் இழுக்கிறதுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா வந்து அவர் கண்டிப்பாகவே வந்து நல்ல ஒரு பணியாற்ற முடியும். அந்த வகையிலையும் விஜய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நீங்கள் வேற யார் விஜய்க்கு அடுத்தது விட்டு நீங்கள் வேற யாரை வந்து எந்த கட்சி தலைவரை மீட் பண்ண அனுப்ப முடியும்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தாவேக்கால இருந்து யாருமே கிடையாது. மற்ற அரசியல் கட்சி தலைவர் புஷி ஆனந்துங்கிறது தெரியும், ஆனால் இன்னைக்கும் அவரே என்ன சொல்றாரு, சாகிற வரைக்கும் நான் விஜய்க்கு ரசிகனா இருந்தா போதும்னு நினைக்கிறார். இன்னும் அவரே வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற ஒரு அந்த ஒரு கட்டத்துக்குள்ளார வரத்துக்கு முயற்சிச்சுட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது இது வந்து அவர் அங்கே போய் சேர்றது வந்து விஜய்க்கு பலம். ஆனால் எந்த இடத்துல பலகீனமாக மாறக்கூடும் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதவ அர்ஜுனா வந்து ரொம்ப ஹை பர்ஃபார்மிங் கேண்டிடேட். எப்பயுமே வந்து ஒரு துறை ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு இடத்துலையோ நல்லா வேலை பார்க்குறவங்களை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். அவங்களுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கணும், அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு உண்டான எக்ஸ்போஷர் கொடுக்கணும், அவங்களை நீங்கள் என்கேஜ் பண்ணிகிட்டே வச்சுட்டு இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து அவங்கள வந்து இல்லை பொறுங்கன்னு போடலான்னாக்கா அவங்க இதாகாது. அப்போது விஜய் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு புஷி ஆனந்துங்கிறவர் வந்து அவர் வந்து 100க்கு 100% லாயலிஸ்ட். நீங்கள் என்னன்னாலும் விஜய்க்காக தான் உடல் பொருள் ஆவின்னு இருக்கவர். இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா வந்திருக்காருன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய கனவுகள் வேற. அவர் வந்து எப்படியா இருந்தாலும் இந்த கட்சியை வந்து ஏன்னா திரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே வந்து அவர் செயல்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சது. திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்பேஸும் கொடுத்துருந்தார். எங்க பிச்சுக்குச்சு அங்க அப்படின்னாக்கா, மன்னர் ஆட்சின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த புத்தக வெளியீட்டு விழால தான் பிச்சுக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எவ்வளவுதான் விமர்சிச்சு திமுகவை கடுமையா விமர்சிச்சு பேசினாலும் எங்க கட்சியில உள்கட்சியில ஜனநாயகம் இருக்கு, எல்லாருமே அவங்கவுங்க கருத்து அந்த அளவுக்கு வந்து திருமாவர்கள் வந்து ஸ்பேஸ் கொடுத்திருந்தார். அந்த ஸ்பேஸை விஜய் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்காம இல்லை எல்லா இடத்துலையும் முட்டுக்கட்டை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பர்ஃபார்மிங் கேண்டிடேட்டை நீங்கள் ஹோல்டு பண்ணுறது கஷ்டம். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டியில் கூட என்ன சொல்கிறாரு, இல்லை நீ எதுலேயுமே நிதானமாக போன்னு எனக்கு அறிவுரை சொன்னார், பொறுமையாக போன்னு சொன்னார். ஆனால் நானே சொன்னேன் 10 வருஷம் செய்ய வேண்டிய வேலையை 10 மாதத்தில் செஞ்சு முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு. அவர் சொல்கிறது ஒரு வகையில் புரிஞ்சுக்க முடியுது. என்னென்னா
இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 1 வருஷத்தில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அவங்க வேலை பார்க்கல, கட்டமைப்பு வேலையில். அப்போ இன்னைக்கு வந்து மற்ற கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போன தேர்தல் முடிஞ்சதுலேருந்து இப்போ 2026 தேர்தல் வரும்போதும் இன்னைக்கு ஏற்கனவே ஒரு 4 வருஷம் அந்த அடுத்த தேர்தலுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டாங்க. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருந்து தான் அவங்க வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ இந்த தேர்தலுக்கான மற்ற கட்சி ஏற்கனவே 4 வருஷம் அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. இவங்க பின்னாடி -4 இயர்ஸ். இந்த 2026 1 வருடம் தான் இருக்குது, ரொம்ப குறுகிய ஒரு காலம் தான். அப்படி இருக்கும்போது இது அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிக்க வாய்ப்பு இருக்குமா? அந்த மாதிரி வேலையை துரிதமாக முடிக்கிறதுக்கு தான் ஆதவர்ஜுனா மாதிரி ஆட்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வேணும். அப்போ அந்த இடத்துலலாம் வந்து சரியாக வந்து விஜய் அவர்கள் காய் நகர்த்துறாரு. அவருக்கு ஒரு சேலஞ்ச் வர்றது வந்து இந்த ஆதவர்ஜுனாவை அவர் எப்படி ஹோல்டு பண்ணுறாரு, எப்படி வந்து அந்த கட்சிக்காக அவர் வந்து அவரையும், ஏன்னா அவருக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது, இல்லைன்னா அவர் வந்திருக்க மாட்டார். அவருடைய ஆஸ்பிரேஷனும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அவர் ஆஸ்பிரேஷன் ஃபுல்ஃபில் ஆகிறதோட கட்சியினுடைய வளர்ச்சியும் இருக்கணும். ஏன்னா ஆதவர்ஜுனாவை அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் பயன்படுத்திக்கணும். 2 பேரும் ஒரு மியூச்சுவலான ஒரு பெனிஃபிட் எடுத்துக்கணும். 2 பேரும் சினர்ஜிஸ்டிக்காக இருக்கணும். அது ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலன்னா வந்து அந்த சினர்ஜிசம் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆதவர்ஜுனாவை ஹோல்டு பண்ணுறது கஷ்டம் விஜய்னால. இது ஒரு புறம் இருக்கும்போது அடுத்த கட்டமாக ஈரோடு கிடைத்ததில் வந்து பிரச்சாரம்லாம் முடிச்சிருக்கு, எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அது தொடர்ந்து வந்து திமுகவோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எந்த முறையும் இல்லாமல் இந்த முறை வந்து எதிர்பார்க்காத மாதிரி மன சுமையோடு நம்ம அந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக கட்சியினருக்கு வந்து வாக்குக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதிமுக கட்சிக்காரர்கள் வந்து வாக்கு செலுத்தக்கூடாதுன்ற காரணத்தை 2000 ரூபாய் கொடுத்தா சொல்லப்படுது. அது நமக்கு முழுமையாக தெரியல. ஸோ ஈரோடு கிடைத்தது அந்த காலத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஈரோடு இடைத்தேர்தலுங்கிறது அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு களமாக மாறுச்சு. காரணம் என்னென்னா, போன தடவை நடந்த இடைத்தேர்தல், அதாவது EVKS இளங்கோவன் ஜெயிச்சு வந்த தேர்தலில் தான் பட்டி பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு. இந்த தடவை வந்து டக் வாக்கிங்கிற ஒரு ட்ரெண்டு கொண்டு வந்தாங்கன்னு பேப்பர்லலாம், காலைக்கதிர் பேப்பர்லலாம் கூட ஈரோடு எடிஷனில் வந்துச்சு. டக் வாக்கிங்கிறது என்னென்னா, போய் எல்லாத்தையும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டுட்டு அப்படியே ஊர்வலம் மாட்ட போயிட்டு கொண்டாந்து அவங்கள அப்படியே பட்டியில் அடைச்சி வைக்காமல் அப்படியே அவங்கள வந்து காசு கொடுத்து அனுப்பி அப்படியே வந்து இது பண்ணுறது. இன்றைக்கி இடைத்தேர்தலுங்கும் போது ஒரு ஜென்ரல் எலெக்ஷன்லேயே வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காசு வந்து விளையாடுறது பிரதானமாயிடுச்சு. இது முற்றிலும் கண்டிக்கக்கூடியது. எந்த இடத்துலையுமே வந்து வாக்குக்கு காசு கொடுக்கறதாகட்டும், வாக்குக்கு காசு வாங்குறதாகட்டும், எந்த வகையிலுமே ரெண்டையுமே நியாயப்படுத்த முடியாது. அது பொதுமக்கள் என்னதான் வந்து இல்லைல்ல அவங்க கொள்ளையடிக்கிற காசை தானே கொடுக்குறாங்க, எங்கள் காசை தானே கொடுக்குறாங்கன்னா அதில் ஏற்புடையது இல்லை. அப்போ கொள்ளையடிச்ச காசுன்னா அந்த கொள்ளையடிச்ச காசில் வந்து நீ போய் வாங்கினா அது நீ கொள்ளையில் கூட்டு வச்சுக்கிற மாதிரி. வெளிப்படையாகவே கொடுக்குறாங்களா சார்? திமுக வெளிப்படையாக கொடுக்குறாங்க, நம்ம பார்க்க முடியுது. ஏன் தேர்தல் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? வேறு வழி இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம், RK நகரில் இதே மாதிரி காசு கொடுக்குறாங்கன்னு நிறுத்தினாங்க. அடுத்த தடவை மறுபடியும் எலெக்ஷன் நடந்துச்சு, அப்பயே காசு கொடுக்காம விட்டாங்களா? கொடுத்தாங்க. வேலூரில் இதே மாதிரி தான் காசை கொடுக்குறாங்கன்னு MP எலெக்ஷனில் அந்த ஒரு சீட்டு தான் நின்றுச்சு ஆல் இண்டியா லெவலில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி தேர்தல் நடத்தினாங்க, காசை கொடுக்காம விட்டாங்களா? அப்போ அவங்க வந்து ஒரு கையறு நிலையில் இருக்காங்க. அப்போ வந்து இது வந்து ஏன்னா மக்களே வந்து இதுக்கு உடன்படுறாங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு குற்றம் நடக்கிறத தவிர்க்கணும்னா வெறும் போலீஸ்காரங்க பொறுப்பு மட்டும் இல்லை, பொதுமக்களும் வந்து இந்த இடத்துல பக்கத்து வீட்டில் எங்கேயோ ஒரு தவறு நடக்கிறா நம்ம குரலை ஏது என்ன தப்பு நடக்குது என்ன ஏதுங்கிறத கேட்குற ஒரு திராணியும் கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கணும். போலீஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டோம், நம்ம ஏதோ ஒரு நடக்கிற அநியாயங்களையும் தப்புகளையும் தட்டி கேட்காம போலீஸ் மேலே குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவனே வந்து கை நீட்டி காசை வாங்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலங்கிறது என்ன ஏழ்மையாக இருந்தாலும் என்னதாக இருந்தாலும் அந்த கை நீட்டுறது தப்பு தானே. அப்போ இது வந்து மக்களும் இங்கே குற்றவாளிகளாக தான் நான் பார்க்குறேன். இது கொடுக்கறது தப்புனா வாங்குறதும் தப்பு தான், வாங்குறது தப்புனா கொடுக்கறதும் தப்பு தான். அப்போ 2 பேருமே இதில் குற்றவாளிகள். இதில் தேர்தல் கமிஷனை மட்டும் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்ம. ஏன்னா இது வந்து வேற ஏதோ ஒரு சிஸ்டம் நம்ம கொண்டு வந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போ இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் காசு விளையாடுறதுங்கிறது எப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். அப்போ இந்த தேர்தலில் வந்து இந்த இப்போ வர சீமான் அவர்கள் வந்து இந்த பெரியாரை வந்து ரொம்ப அதிகமாக விமர்சித்து பேசியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஈரோடு மண், அது பெரியாருடைய அதிகமாக பிறந்து வளர்ந்த இடம் பூரா அது ஈரோடு. அப்போ அந்த தொகுதியில் வந்து இப்போ இந்த சிக்கலுக்கு நடுவில் சீமான் எவ்வளோ வாக்கு வாங்க போகிறாருங்கிறதான் எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்கோம். ஆனால் வாக்கு சேகரிக்க ஸ்டாலினும் சரி உதயநிதி ஸ்டாலின் சரி 2 பேருமே நேரில் களத்துக்கு போகல. சீமான் வெர்சஸ் திமுக அதை 2 மாதிரி தான் இருமுனை போட்டு தான் போட்டிட்டு இருக்கு. ஏன் இவங்க நேரில் போகல நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது அவங்க விக்கிரவாண்டிக்கு கூட போகல. இடைத்தேர்தலில் கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து போன மாதிரி தெரியல. இது வந்து அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸாகவும் இருக்கலாம். போகாமே ஜெயிப்போம் இடைத்தேர்தல் நம்ம என்ன ஈரோடு, அது இல்லாமல் திமுக நம்ம ஆளுங்கட்சி, இது நமக்கு வந்து ஓட்டு கிடைக்காம போயிடுமா? அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மினிஸ்டர் முத்துசாமி இருக்கார், ஏவா வேலு வேலை பார்க்குறாருன்றாங்க. அதே மாதிரி MP அங்கே ஜெயிச்சு வந்தவர் அந்த ஈரோட்டில் பிரகாஷ்ங்கிற கேண்டிடேட் இருக்காங்க, அவங்கெல்லாம் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு தொகுதிக்காக நம்ம போய் இருக்கணுமா? அது இல்லாமல் இன்றைக்கி சீமான் மட்டும்தான் அங்கே எதிர்கட்சி.
வேற யாருமே இல்லை. அப்ப இன்னைக்கு ஸ்டாலினோ வந்து இல்ல உதயநிதி ஸ்டாலினோ அங்க போய் நின்று பேசினா அவங்க யாருக்கு அகேன்ஸ்டா சண்டை போடுற மாதிரி ஆகும்? சீமானுக்கு அகேன்ஸ்டா. அப்ப இன்னைக்கு உதயநிதி வந்து அங்க போனாருனாலோ இல்ல இது ஸ்டாலின் அவர்கள் போனாருனாவோ யாரை அகேன்ஸ்ட் பேசி ஆகணும்? சீமான். அப்ப இங்க சீமானுக்கும் உதயநிதிக்கும் சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஆயிடும்ல. அதை வந்து அவங்க தவிர்க்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஏன் அங்க போயிட்டு நம்மளை வந்து அவரு கூட நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும்? வேண்டாம், நம்ம இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் எம்பி அவங்க ஃபைட் பண்ணட்டும். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான மூவ். அது வந்து இல்ல தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அந்த ரேஞ்சில இருந்து அவங்க அதை அப்படிதான் பார்ப்பாங்க. திமுக வேட்பாளர் சந்திரகுமாரே ஹிந்தியில போயிட்டு அங்க வாக்கு கேட்கிறாரு, அந்த போஸ்டர்லாம் அடிச்சு. இந்த முறை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல ஒரு கட்சி ஹிந்தியில வாக்கு கேட்குது. இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து தெலுங்குல வாக்கு கேட்ட கட்சிகளையும் பார்க்குறோம். இது வந்து எல்லா கட்சியும், எந்த கட்சியும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த பகுதியில் வந்து எந்த மொழி வாழக்கூடிய மக்கள் இருக்காங்களோ அந்த மொழியில் போய் அங்கே போய் வாக்கு கேட்குறாங்க. இப்போ ஹிந்தி வந்து ஒன்றும் பேன் பண்ண லாங்குவேஜ் இல்லையே, போய் யார் வேணா கேட்கட்டும். ஒரு தெலுங்கும் பேன் பண்ண எதுக்குது நாங்க தான் சொல்றோங்க. இப்போ ஹிந்தியில போய் வாக்கு தேர்தல் இல்லையா, இது வாக்கு அரசியல் இல்லை. அப்போ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் போயிட்டு ஹிந்தி ஒலிகன் ஹிந்தி தெரியாது போடான்னா ஓட்டு போட மாட்டோம் போடான்ருவாங்க. அப்போ அதனால் இதெல்லாம் மேடை பேச்சுக்கு ஒன்று, தேர்தல் பேச்சுக்கு ஒன்றுங்கிறது தான் எப்பயுமே நம்ம அரசியல் கட்சிங்க கிட்ட டபுள் ஸ்டாண்டர்ட் நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து அரசியல் முரண்பாடுகள் தான் இது. அது மக்கள் அவங்க கவனிப்பாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு இங்கே வந்து பேசுகிறாங்களே, மக்கள் இன்னைக்கு புத்திசாலிகள் தான், இதையெல்லாம் நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே திமுக வெற்றி வாய்ப்பு இருக்கா சார்? அங்கே இல்லை, இடைத்தேர்தலில் வந்து கட்டாயமாக வந்து திமுக, அதாவது ஆளுங்கட்சி ஜெயிக்கும், இதில் மாற்று கருத்து இல்லை. எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஜெயிக்கும். அப்போது இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கனாக்கா, சீமான் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, டெபாசிட் வாங்கினாருனாவே போதும். இன்னைக்கு வந்து அங்கே வந்து 2,27,000 வாக்கு. ஆமாம், நீங்கள் ஒரு 75% வாக்கு, ஏன்னா போன தடவை 75% தான். அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 to 25,000 ரூபா வரைக்கும் மக்களுக்கு எல்லா கட்சியிலேருந்து காசு போச்சுருந்தாங்க. அப்படி அவ்வளோ செலவு பண்ணி 75%ங்கும் போது இந்த தடவை நான் கம்மியாக தான் வாக்குப்பதிவு ஆகுங்கிறது என்னுடைய பார்வை. 75க்கு கீழே தான் வரும். வேட்பாளர் 1,10,000 வாக்கு வாங்கி ஜெயிச்சிருந்தாரு. இந்த முறை அவ்வளோ வாக்குகள் வாங்குமா, இல்லை அதுலேருந்து நாம் தமிழ் கட்சிக்கு போக வாய்ப்பு இருக்குமா? இல்லை, அதை தான் சொல்ல வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2011 இதே விசி சந்திரகுமார் வந்து மறுமலை விஜயகாந்த் கட்சியிலிருந்து ஜெயிக்கிறார். ஆமாம், அப்போ அவர் வந்து யாரை ஜெயிக்கிறாருன்னா முத்துசாமி, இன்னைக்கு மினிஸ்டர் இருக்கிற பாருங்க, அவரை தான் தோகடிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 வந்து ஏடிஎம்கே வராங்க. அதுக்கப்புறம் 2021 வந்து EVKS இளங்கோவனுடைய சன் வரார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் EVKS வந்து வரார். அப்போ அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 2,27,000 வாக்குங்கும் போது ஒரு 70-75% 75 வச்சுக்கோங்களேன். போன தடவை மாதிரி 1,70,000 வாக்கே பதிஞ்சதுன்னா கூட இன்னைக்கு 28,400 வாக்கு கிடைச்சதுன்னா டெபாசிட் வந்துடும். ஓகே, அதாவது 16.66% மொத்த வாக்கு செலுத்துறதுல 6ல் ஒரு பங்கு எடுத்தீங்கன்னா டெபாசிட் கிடைச்சிடும். அப்போ 16.66% நீங்கள் எடுத்தீங்கன்னா டெபாசிட் கிடைச்சிடும். அப்படி நீங்கள் கணக்கு போட்டு ஒரு 75% வாக்கு சதவீதம் இருக்குன்னா கூட, பதிஞ்சதுன்னா கூட ஒரு 28,400 வாக்கு சீமானுக்கு கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் டெபாசிட் வாங்கிடுவார். அப்போ இவ்வளோ தூரம் அவர் பெரியாரை எதிர்த்து இவ்வளோ தூரம் விமர்சித்தோம், அதுவும் ஈரோட்டு இடைத்தேர்தலில் போய் நின்று இவ்வளோ காசு புலங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்து டெபாசிட்டை வாங்கிட்டாவே அது நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சதுக்கு சமங்கிறது என்னுடைய பார்வை. அவங்க தேர்தலை ஜெயிக்க வேண்டியதில்லை. இதுக்கு திமுக இடம் கொடுப்பாங்களா சார்? இதுதான் திமுகக்கு இன்னைக்கு கம்பல்ஷன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் சீமான டெபாசிட் வாங்க வைக்க முடியும் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அவங்கள வந்து ஜெயிக்கிறங்கிறது வந்து ஆல்ரெடி டன் டீல். அதில் ஒன்றும் பெரிய மாற்றுக்கிறது எனக்கு உடனே வந்து ஈரோட்டில் இருக்கிறவங்க பூரா இன்னைக்கு பெரியாரை பற்றி சீமான் இப்படி பேசணுன்னு எல்லாம் அப்படியே வந்து பயங்கரமாக வந்து சீமானுக்கு போட்டுருவாங்க. பெரியாரை பிடிக்காதவங்களாங்கிறது எனக்கு அதுலேயும் நம்பிக்கை இல்லை. ஆனால் சீமான டெபாசிட் வாங்கிட்டார்னாவே நான் சொல்கிற மாதிரி வந்து அது வந்து பெரிய சாதனை அந்த ஈரோடில். அதை டெபாசிட் வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் திமுக இன்னைக்கு பண்ணுவாங்க. அவங்கள அதை டெபாசிட் வாங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுதான் வாங்கிட்டாங்கன்னா அது திமுகவுக்கு வந்து வீக்காக போயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஒரு 17-18% வாக்கு வந்து சீமானுக்கு அங்கே கிடைக்குதுன்னா அது அதிகம். ஏன்னா அந்த இடத்துல போன தடவை 10,800 சில்லற ஓட்டு வாங்குறாங்க. அதுக்கு முந்தின தேர்தலில் வந்து 11,600 ஓட்டு வாங்குறாங்க நாம் தமிழர் கட்சி. சாதாரண நடந்த தேர்தலில் 21 அந்த போன இடைத்தேர்தலையும். இப்போ அதை விடவே அதிகமாக வாங்கி டெபாசிட் வாங்கிட்டாங்கன்னா அது வந்து சீமானுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு தளமாக மாறிடும் அது. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள போக விடக்கூடாதுங்கிறதுல திமுக வந்து ரொம்ப பெருமுனைப்போடு இருப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், நிறைய தகவல் எங்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி விக்ரம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,
இளம் தலைமுறை